சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தங்க நகைக்கடன் வாங்கிய அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வரப்போற 2026 ஆண்டு தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வாக்குறுதியில நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல திமுக தேர்தல் வாக்குறுதியில நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நகைக்கடனும் தள்ளுபடி பண்ணாங்க. நாம இப்போ நகை எங்க வைக்கலாம், எவ்வளவு சவரன் வைக்கலாம் அப்படிங்கிற முழுமையான தகவலை இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில திமுக ஆட்சி காலத்துல திமுக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பெரியசாமி ஐயா அவர்கள் கூட்டுறவு வங்கியில நீங்க 5 சவரன் நகை வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% நகை தள்ளுபடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 5 சவரனுக்குள்ள யாரெல்லாம் வச்சாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் பெரியசாமி ஐயா அவர்கள் தேர்தலில் சொல்லியிருந்தாரு. இப்போ தேதி குறிப்பில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டும் தேர்தல் வாக்குறுதியாக 5 சவரன் இல்லைன்னா 3 சவரன் 2 சவரன் எதை பேஸ் பண்ணி இருந்தாலும் குறைந்தது 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க நகைக்கடன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு பேங்க்ல பிரைவேட் பேங்கா இருக்கட்டும் அதுல போயிட்டு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கூட்டுறவு பேங்க்ல போய் நகைக்கடன் வச்சீங்கன்னா அடுத்த தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 நடக்க போற தேர்தல் வாக்குறுதியில, அதாவது தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ் ஸ்டோரோ ரிலீஸ் பண்ணுவாங்க. திமுக ஆட்சி இல்ல அதிமுக ஆட்சி எது வந்தாலுமே உங்களுக்கு 5 சவரனுக்குள்ள நகைகளுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க மினிமம் ஒரு 4 சவரனோ 3 சவரனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நகையை நகைக்கடன் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டான டைம் இதுதாங்க. இந்த டைம் வைக்கிறவங்களுக்கு அடுத்த ஆண்டு உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டும் வருது. இப்போ மக்கள் கூட்டமாக சென்று கூட்டுறவு வங்கியில நகைக்கடன் வைக்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த டைம்ல நகைக்கடன் யாரெல்லாம் வைக்க விருப்பப்படுறீங்களோ கூட்டுறவு வங்கியில நகைக்கடன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சரியான நேரம் இதுதாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா PM கிசான் பயனாளர்களுக்கு 21வது தவணை தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. அந்த வகையில விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு முக்கியமான திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. இதுவரை 20 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. 20வது தவணை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தற்பொழுது 21வது தவணை எப்பொழுது வெளியாகும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில்
21வது தவணை அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன் வெளியிடப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா PM கிசான் திட்டத்தின் மூலமாக 20 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் 21வது தவணை தொகையானது தீபாவளி பண்டிகைக்கு முன் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. எனினும் இதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரத்திலே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் KYC அப்டேட் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. PM கிசான் வெப்சைட்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு KYC நீங்க அப்டேட் பண்ணிருங்க. அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இந்த தொகை வரதுல தாமதமும் ஏற்படலாம். ஸோ PM கிசானோட 21வது தவணை குறித்து முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பேன் கார்டு யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. பேன் கார்டு வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது. சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு, ஆதார் அட்டை போன்றவற்றை கைவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது. யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும். அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பேன் கார்டு எண்ணை சமூக வலைத்தளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். பேன் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். கடன் அறிக்கையை அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும். சிவில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்களை பெற்றுக்கொள்ளலாம். இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன. அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிச்சயம் இல்லாத கணக்குகளை ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும். கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது மோசடி நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளது. மோசடியான கடன்களை கண்டிருந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம், வங்கி ஆகியவற்றுக்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும். மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். உங்கள் பேன் கார்டு தொலைந்தால் உடனடியாக பேன் அட்டை ரீபிரிண்ட் கார்டு அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அடுத்த சில மாதங்களுக்கு உங்களின் கிரெடிட் அறிக்கையை அவ்வப்போது பார்ப்பது நல்லது. பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும். SMS மற்றும் இமெயில் அலர்ட்டுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே இப்போ நடந்துட்டு இருக்க ஸ்கேம்ஸ்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.